இது எல்லாத்துக்குமே காரணம் சகுனி தான். அவனுக்கு ஏன் இந்த வஞ்சம்? சகுனியோட கோபம் பாண்டவர்கள் மேல மட்டும் இல்ல, மொத்த குருவம்சத்தையும் அழிக்கணுங்கிறது தான் அவனோட குறி. சரி, அவனுக்கு ஏன் இந்த வஞ்சம்? வாங்க அவன் கதையை பார்க்கலாம். சகுனிக்கு ஒரே ஒரு அக்கா காந்தாரி, மீதி 98 பேரும் அண்ணன்கள் தான். காந்தாரிக்கு முதல் கணவன் கல்யாணம் ஆன உடனே செத்து போயிடுவான்னு அவளோட ஜாதகத்துல இருந்துச்சு. அதை நிவர்த்தி பண்ண ஒரு ஆட்டோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆட்டையும் கொன்னுடுவாங்க. அப்புறம்தான் திருதராஷ்டிரோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல மறைச்சிட்டாங்க. அது அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் பீஷ்மருக்கு தெரிய வர பயங்கரமான கோபம் வந்து அவர் மொத்த குடும்பத்தையும் ஜெயில போட்டு விட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஒரு பருக்க அரிசி மட்டும் ஒரு வேளை சாப்பாடா கொடுத்தாங்க. யாருக்குமே பசி அடங்கல. உடனே காந்தாரியோட அப்பா ஒரு முடிவு செஞ்சு எல்லாரோட அரிசியும் கலெக்ட் பண்ணி இளையவனான சகுனிக்கு கொடுக்க சொன்னாரு. டெய்லி இப்படியே செஞ்சதுனால மற்ற அண்ணன்கள் எல்லாரும் பசியால கண்ணு முன்னாடியே செத்து செத்து விழுந்தாங்க. கடைசியா அவங்க அப்பா சாகும்போது, நான் ஏன் உனக்கு மத்தவங்களோட சாப்பாடு கொடுக்க சொன்னேன் தெரியுமா? நீ இவங்க எல்லார விடையும் புத்திசாலி, அதனால எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நீ தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னோட முதுகெலும்ப எடுத்து தாயப்பகடையா செஞ்சுக்கோ, அது எப்பவும் நீ என்ன நம்பர் கேக்குறியோ அதுவே தரும்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்டையை எடுத்து சகுனியோட காலை ஓங்கி ஒரு அடி அடிச்சு உடைச்சும் விட்டுட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லா நீ நொண்டி நொண்டி நடக்கும் போதெல்லாம் இந்த பழி உனக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லி செத்து போயிட்டாரு. இப்ப புரியுதா யாரு மகாபாரதத்தோட முக்கியமான வில்லன்னு? ஒரு சின்ன தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல, அது போய் மொத்த குலமே அழியிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. பாத்தீங்களா? உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, சகுனி செஞ்சது சரியா தப்பா?